ஹாய் மக்களே, வெல்கம் டு த தேர்ட் ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற தமிழ் படமான சீசா படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை எழுதி டிரெக்ட் பண்ணியிருக்கிறது குணா சுப்பிரமணியன். நடராஜன் இன்ஸ்பெக்டர் முகிலனாவும், நிஷாந்த் ஆதவனாவும், படினேகுமார் மாளவிகாவாகவும், நிலர்கள் ரவி கமிஷனராகவும் நடிச்சிருக்காங்க. ஸோ வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம். ஆதவனும் மாளவிகாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக அவங்க லைஃப்பை ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க. ஆதவன் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்படி சந்தோஷமாக போயிட்டுருக்கிற இவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் ஏற்படுது. இவங்க வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்கிற ஒரு வேலைக்காரனை யாரோ கொலை பண்ணிடுறாங்க. அதே டைமில் தான் ஆதவனும் மாளவிகாவும் யாருக்கும் தெரியாமல் எங்கேயோ போயிடுறாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க வீட்டை சுற்றி ஒரு சில சிசிடிவி கேமராஸ் இருக்கும். அதோட ஃபுட்டேஜை சேவ் பண்ணி வைக்கிற ஹார்ட் டிஸ்க்கும் காணாமல் போயிடுது. இப்படி சிக்கல் நிறைஞ்ச கேஸை தான் ஹேண்டில் பண்ண வராரு இன்ஸ்பெக்டர் முகிலன். முதல்ல ஆதவனும் மாளவிகாவையும் தான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாரு. அப்படி முகிலன் இந்த கேஸை விசாரிக்கும் போது பிஸ்னஸ்மேன் ஆதவனை பற்றி யாருக்கும் தெரியாத பல விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வருது. இதை லீடாக வச்சு இவரை ஃபர்தராக இந்த கேஸை ப்ரொசீட் பண்ணும்போது தான் ஆதவன் அவரோட வீட்டுக்கு திரும்பி வராரு. ஆனால் இவரோட மனைவி இவர் கூட வரலை. ஸோ இது முகிலனுக்கு சந்தேகம் வரவே அவரோட மனைவி எங்கே, அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு ஆதவன் கிட்ட விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆதவன் எதையும் பற்றி பேசுகிற மனநிலையில இல்லைன்னு புரிஞ்சுக்கவும் செய்கிறாரு. இவர்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ட்டு மாளவிகாவுக்கு என்ன ஆச்சுன்னு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் இவருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் மாளவிகாவை பற்றி தெரிய வருது. அப்படி என்னதான் இவர் கண்டுபிடிச்சாரு, அந்த வேலைக்கார கொலைக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாக இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடராஜனோட கதாபாத்திரம் இன்ஸ்பெக்டர் முகிலனா அருமையாக தன்னோட நடிப்பை பதிவு பண்ணியிருக்காரு. எல்லாத்தையுமே பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறவராக இருந்தாலும் இவர் விசாரிக்கிற முறை ரொம்ப வேகமாக, அதே சமயம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தான் சொல்லணும். நிஷாந்த் தான் பிஸ்னஸ்மேன் ஆதவனாக நடிச்சிருக்காரு. இவர் இந்த படத்தோட செகண்ட் ஹீரோனே சொல்லலாம். இவரோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டை பக்காவாக கொடுத்துருக்காங்க. அதே சமயம் இவரோட ஆக்டிங்கும் பிரமாதமாக இருந்துச்சு. நிஷாந்துக்கு வைஃபாக நடிச்சிருக்காங்க பாடினிகுமார். இவங்களோட கேரக்டர் பேர் தான் மாளவிகா. இவங்களோட கேரக்டர் தான் இந்த படத்துலேயே முக்கியமானதுன்னு சொல்லலாம். ஒரு ஹோம்லியான வைஃபாக இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. இவங்கள தவிர்த்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக நடிச்சிருக்கிற மூர்த்தி, மாஸ்டர் ராஜநாயகம், ஆதேஷ் பாலா, அரவிந்த்ராஜ், கார்த்தின்னு எல்லாருமே அவங்க ரோலை புரிஞ்சுக்கிட்டு பக்காவாக நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட டெக்னிக்கல் சைடுன்னு பார்க்கும்போது சரண்குமார் தான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போசராக இருந்திருக்காரு. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் கதைக்கு ஏற்ற மாதிரி அருமையாக மியூசிக்கையும் பிஜிஎம்மும் கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் வர லவ் சாங்ஸ் எல்லாமே நம்ம மனசை வருடுற மாதிரி இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஜேர்னருக்கு சினிமாட்டோகிராஃபியும் எடிட்டிங்கும் ரொம்பவே முக்கியம். அப்படி பெருமாள் அதுக்கப்புறம் மணிவண்ணனோட கேமரா ஒர்க் செம்மையாக இந்த படத்துக்கு செட் ஆயிருக்கு. இந்த படம் மூலமாக மக்களுக்கு டிரெக்டர் என்ன சொல்ல வராருன்னு பக்காவாக எடிட் பண்ணியிருக்காரு எடிட்டர் சசி. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத சீன்ஸோ இல்லை எந்தவித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் பக்காவாக கதை எடிட் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். குண சுப்பிரமணியம் ஓட டிரெக்ஷனை பற்றி பேசும்போது இப்போ நம்ம சொசைட்டியில் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசியிருக்காருன்னு சொல்லலாம். நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டில் நிறையவே பார்த்துருப்போம். சீட்டு விளையாடுறது, சூதாட்டம் அதெல்லாத்துலேயும் அடிக்ட் ஆகுறவங்க எவ்வளோ ஆபத்தாக மாறுறாங்கன்றத அட்வைஸாக மட்டும் பண்ணாமல் அதை அப்படியே ஒரு க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷனாக கொண்டு போயிருக்கிறது நம்ம அவருக்கு கைத்தட்டலை கொடுத்தே ஆகணும். மொத்தத்தில் இது ஒரு பக்காவான கமர்ஷியல் படமாக கொடுத்துருக்காரு. கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான கதையாக இருந்தாலும் அதை கொண்டு போன விதம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குன்னு தான் சொல்லணும். எம்பால்மிங்னால ஒரு சடலத்தை எவ்வளோ நாள் ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியும், அதோட அந்த டைம் முடிஞ்சதும் அந்த சடலத்துக்கு என்ன ஆகும் அப்படின்ற கேள்விகளோடையே இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்து முடிச்சிருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்ரைம் த்ரில்லர் படமாக இது அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.